நடுவுல ஓடுறான். அண்டால எங்க அவன் தான் தேடிங்கறான். ஏய் வரடா வரடா. அந்த கிருஷ்ணாலமூர்த்தி எங்க வரானா? கிருஷ்ணாலமூர்த்தி பாடி தாங்காதடா பாவி. இல்ல இந்த பாடி வச்சினா உதார் விட்டுங்க இந்த ஊர்ல கழிச்சிக்கிற காலத்தை. அது எங்கனா இருக்கட்டும். அந்த கிருஷ்ணாலமூர்த்தி எங்க வரானா? தூக்கி பாடி மேசி போறான். யார் நீயா? உன்னை ஊதியே விட்டு போறான். பாதியாய் விஜயன் வருகிறான் இவரு. ஏய் என்ன பலன் என்று கேட்கின்றாய்? ஆமாங்க சுவாமி. துரியனுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து வரக்கூடிய பஞ்ச பரிதேசிக்கெல்லாம் கொடுத்ததால் தானே கர்ணன் என்று கேட்டு பெற்று வருகிறேன். அப்படி இருக்கையில் என்ன பலன் என்று கேட்கின்றாயே? ஆமாங்க சுவாமி. ஏய் துரியன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்டவர்? என் தம்பியாக விளங்கக்கூடிய துரியனை பார்ப்பதற்காக அஸ்தினா நகர் சென்றிருந்தேன். நான் போகின்ற வேளையிலே என் தம்பியாக விளங்கக்கூடிய துரியனானவன் கானகத்திற்கு வேட்டையாட சென்றிருக்கிறான். அப்பொழுது பானுமதியானவள் வாருங்கள் மாமா என்று என்னை உபசரித்து எனக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து அமரச் செய்தாள். அப்பொழுது மாமா உன் தம்பியாக விளங்கக்கூடிய என்னுடைய நாயகன் கானகத்திற்கு வேட்டையாட சென்றிருக்கிறான். ஆமா வருவதற்கு சில நாழிகை ஆகும் போல் இருக்கிறது. அதுவரையில் இருவருமாக சேர்ந்து பாச்சிகை ஆடலாம். பாச்சிகை தாயம் ஆடிந்தாங்கறியா? ஆடலாம் என்றார். நானும் சம்மதித்தேன். முதல் ஆட்டம் அன்னவளுக்கு ஜெயம் எனக்கு. இரண்டாவது ஆட்டம் அன்னவளுக்கே ஜெயம். மூன்றாவது ஆட்டம் எனக்கு ஜெயமடையும் போல் இருக்கிறது. அந்த நேரத்திலே காட்டிற்கு வேட்டையாட சென்று என் தம்பியாக விளங்கக்கூடிய துரியனானவன் வந்துவிட்டான். அவன் எப்படி வருகிறான்? எனக்கு பின்புறமாகவும் பானுமதியாளுக்கு முன்புறமாகவும் வருகிறான். கணவன் வருவதை அறிந்த பானுமதியானவள் என்ன இது நமது நாயகன் வருகின்றாரே, இந்த நேரத்திலே இன்னொருவரோடு பாட்சியை ஆடுகிறோமே, அவர் என்ன நினைப்பார் என்று அச்சத்தால் எழுந்து வேகமாக திரும்பினாள். அப்போது நான் என்ன செய்தேன்? என்ன இது? முதல் ஆட்டம் அன்னவளுக்கு ஜெயம், இரண்டாவது ஆட்டம் அன்னவளுக்கு ஜெயம், மூன்றாவது ஆட்டம் எனக்கு ஜெயமடையும் போல் இருக்கிறது. இந்த நேரத்திலே ஆட்டத்தை பாதியிலே விட்டு செல்கிறாளே என்று மார்பு முந்தாள் பட்னி அந்து போச்சு. எப்போ மார்பு முந்தாள் பிடித்து இழுத்தேன். அப்படி இழுக்கின்ற வேளையிலே அவள் கழுத்திலே அறிந்திருக்கக்கூடிய முத்தாரமானது பற்பளவன சிதறி உருண்டோடியது. அதிலே ஒரு முத்தாரமானது துரியன் பாதத்தை போய் சேர்ந்தது. நான் நிமிர்ந்து பார்க்கின்றேன். என் தம்பியாக துரியன் நிற்கின்றான். ஐயோ வெட்கத்தால் தலை குனிந்தேன். எதற்காக? நம் தம்பி வந்து விட்டான். இன்னும் இப்பொழுது அவள் மார்பு முன்னாடி நீ பிடித்து இழுத்தோமே அவன் என்ன நினைப்பானோ என்று வெட்கத்தால் தலை குனிந்தேன். ஆமா நீ இதெல்லாம் அனுபவப்பட்டோண்டா. ஏன்னா போதில நீ என்ன செய்யணும் தெரியாது செஞ்சு நிற்ப. டேய் வெட்கத்தால் தலை குனிந்தே. அப்பொழுது என் தம்பியாக விளங்கக்கூடிய துரியனானவன் என்ன செய்தான் தெரியுமா? ஏ பெண்ணே உன் மீதுதான் தவறு. எதற்கு ஆட்டத்தை பாதியிலே விட்டு சென்றாய் என்று இருவரையும் அமரச் செய்து மீண்டும் ஆட்டத்தை ஆடச் செய்து அந்த முத்தாரத்தை ஒவ்வொன்றாக எடுத்து கோர்த்து